டிசம்பர் 28, 29 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? ஓகே, இந்த நியூஸ் புரியணும்னா வந்து சில பல பேசிக்லாம் நமக்கு தெரியணும். அது என்னென்ன ஏது அப்படின்ற நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோல் மைன்னா என்னன்னு தெரியணும். அது என்னடா கோல் மைன்னு கேட்டீங்கன்னா வந்து இது ஒரு பிளேஸ். சரியா? இந்த பிளேஸ்ல தான் வந்து இந்த கோலெல்லாம் வந்து தோண்டி எடுப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்க பிளேஸை தான் வந்து கோல் மைன்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க வேற என்ன தெரிஞ்சு வைக்கணும்னா வந்து நீங்க வந்து கோலை தோண்டி எடுக்கிறீங்களா, இது வந்து டைரக்டாலாம் எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து பாறை மாதிரி இருக்கும், அதாவது ஒரு கல் மண் இந்த மாதிரி இருக்கும். அதை தோண்டணும். அதை தோண்டின பிறகுதான் வந்து உங்களுக்கு வந்து கோல் வந்து கிடைக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் கிடைக்குது பாத்தீங்களா, அது வந்து லேயர் ஒன்னுன்னு சொல்லுவாங்க, அதாவது சீம் ஒன்னுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து அந்த லேயர் ஒன்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா திருப்பியும் வந்து கல்லு தான் இருக்கும். அதை திருப்பி தோண்டினா வந்து திருப்பி வந்து லேயர் டூல கோல் வந்து இருக்கும். சரி, புரியுதா? சீம் டூ லேயர்னு சொல்லுவாங்க, அது வந்து ரெண்டாவது லேயர். அதை தோண்டி எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கல் இருக்கும். அப்படி வந்து ஒவ்வொரு லேயரா வந்து போகும் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இது எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து சீமுன்றது வந்து லேயர். சரியா? கோலுன்றது ஒவ்வொரு லேயரா இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த நியூஸ்க்குள்ள வரேன். இப்போ என்னன்னா வந்து ஒரு கோல் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஏபிசி அப்படின்னு ஒரு கோல் கம்பெனி இருக்கு. அந்த கோல் கம்பெனி அவனோட ஆப்ரேஷன், அதாவது ஒரு கோல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறான்னா சில பல சர்டிஃபிகேட்ல வந்து வாங்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து என்விரான்மெண்டல் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். சரியா? இந்த மாதிரி வந்து என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு ஒரு கிளியரன்ஸ் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட வந்து அந்த பர்மிஷன் வந்து வாங்கணும். இந்த மாதிரி வந்து நான் ஒரு கோல் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு பர்மிஷன் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்குன்னு சேஃப்டி கிளியரன்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்றத பாத்துக்கோங்க. ஓகேவா? இது ஒரு பக்கம் வந்துருங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா வந்து இப்போ வந்து புதுசா அந்த ஏபிசி கம்பெனி இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து புதுசா வந்து இந்த கோல் மைனை வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த ஏபிசி கம்பெனி புதுசா வந்து ஒரு கோல் மைன், அதாவது ஒரு புதுசா ஒரு இடத்துல வந்து இந்த கோலை தோண்டி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதுக்கும் வந்து ஒரு அப்ரூவல் வந்து வாங்கணும். இந்த அப்ரூவல் வந்து யார்கிட்ட வந்து வாங்கணும்னா வந்து சிசிஓ அப்படின்னு ஒருத்தன் இருப்பாங்க. அவனோட பேர் பார்த்துக்கோங்க, கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷன். முன்னாடி வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்றது நான் சொல்லிடுறேன். அதாவது புதுசா வந்து ஒரு கோல் மைன், அதாவது அந்த கோல் தோண்டி எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்த வந்து ஓபன் பண்ணணும்னு நினைச்சானா அவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிசிஓட்ட வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும். இந்த அப்ரூவல் வந்து உடனடியா எல்லாம் கொடுக்க மாட்டான். ஒரு 30ல இருந்து 45 நாள் வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? தோண்டி எடுக்கிறதுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துட்டானா அடுத்த விஷயம் என்னன்னா வந்து இந்த சீம் ஒன் லேயர், சீம் டூ லேயர் இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு லேயருக்கும் நீ தனித்தனியா வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து தோன்றுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு வாட்டி வந்து இந்த சிசிஓ அப்ரூவல் வந்து வாங்கணும். அதுக்கும் ஒரு வெயிட்டிங் பீரியட் வந்து 30 நாள் இருக்கும். அது வந்து தோண்டி எடுத்த பிறகு வந்து திருப்பி வந்து இந்த சீம் டூ லேயருக்கும் திருப்பி வந்து நான் வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மூணாவது விஷயம் என்ன இருக்குன்னு வந்து இந்த மாதிரி வந்து இந்த கோல் மைன் வந்து வச்சுட்டேன், தோண்டியும் எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன ஆகுது, திடீர்னு வந்து ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஒரு சுச்சுவேஷன்னால அந்த கோல் மைனை வந்து என்னால வந்து ஒரு 180 நாளைக்கு வந்து ரன் பண்ண முடியல. அதாவது உதாரணத்துக்கு வந்து ஷடோனா வந்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எந்தவித ஆக்ஷனும் எடுக்கல, ஷடோனா வந்து வச்சிருக்கேன். இப்போ திருப்பியும் அந்த கோல் மைனை 180, அதாவது 6 மாசம் கழிச்சு வந்து நான் ஓபன் பண்ணணும்னு நினைச்சேன்னா திருப்பி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த சிசிஓ அப்ரூவல் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்றது? இதுல சில பல மாற்றங்கள்லாம் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இப்படிதான் இருந்துச்சு. யாருக்காச்சும் விளங்காம இருக்கா? இது முக்கியமான விஷயம். ஓகேவா? எங்கேயாச்சும் புரியலைன்னா சொல்லிருங்க. புரிஞ்சிச்சா சொல்லுங்க. சரியா? 4 பேர் தானே இருக்கீங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இதுல வந்து சில பல மாற்றங்கள் தான் பண்றாங்க. என்ன மாற்றங்கள் வந்து பண்றாங்கன்னா வந்து, ஏப்பா நீ ஒவ்வொரு வாட்டியும் இந்த சிசி ஓட்ட வந்து அப்ரூவல் வந்து வாங்க வேணாம். நீ என்ன பண்ற, உனக்குன்னு அதாவது நீ ஒரு கம்பெனி வச்சிருக்கீன்னா வந்து உனக்குன்னு ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட மட்டும் நீ வந்து அப்ரூவல் வந்து வாங்கிக்க. ஆனா என்ன சொல்லியிருக்கானா வந்து முன்னாடி ஒரு கோல் கம்பெனி வாங்கணும் வந்து இந்த என்விரான்மெண்டல் சர்டிபிகேட், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்குறது, இந்த சேஃப்டி சர்டிபிகேட்ல வந்து நீ கண்டிப்பா வந்து பண்ணணும். ஆனா வந்து நீ வந்து ஒவ்வொரு லேயரா வந்து தோண்டி எடுக்கிற பத்தியா, இந்த தோண்டி எடுக்கிறதுக்குலாம் வந்து நீ வந்து இந்த சிசி ஓட்ட வந்து அப்ரூவல் வந்து வாங்க வேணாம். நீ வந்து உன்னோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட வந்து அப்ரூவல் வந்து வாங்கினா மட்டும் போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த 180 நாள் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 180 நாளுக்கும் நீ சிசிஓ கிட்ட வந்து வர தேவையில்ல. நீ இந்த அவன் பேர் என்ன, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பான் பாத்தீங்களா, அவன்கிட்ட மட்டும் நீ வந்து அப்ரூவல் வந்து வாங்கினா வந்து போதும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. மூணாவது விஷயம் என்ன சொல்லியிருப்பானா வந்து ஒருவேளை உன் கம்பெனிக்கு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே இல்லைன்னா, நல்லா பாத்துக்கோங்க, உங்க கம்பெனிக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே இல்லையா, நீ மட்டும்தான் வந்து உங்க கம்பெனிக்கு வந்து முதலாளி, அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த கம்பெனிலாம் என்ன பண்றாங்க, நீ கண்டிப்பா வந்து இந்த சிசி ஓட்ட தான் வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும்
அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. மொத்தம் வந்து 3 சேஃப்கார்டு சரியா. ஃபர்ஸ்ட் சேஃப்கார்ட்னா வந்து ஒவ்வொரு லேயருக்கும் தனித்தனியா வந்து நீ வந்து அப்ரூவல் வந்து வாங்க வேண்டாம். அதாவது சிசிஓட்ட வந்து அப்ரூவல் வந்து வாங்க வேண்டாம். நீ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்டே வந்து அப்ரூவல் வாங்கிக்க. இது ஃபர்ஸ்ட் சேஃப்கார்டு. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த மாதிரி வந்து 180 நாள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி வந்து இந்த சிசிஓட்ட தான் வந்து அப்ரூவல் வந்து வாங்குவ. இப்போ அதெல்லாம் வேணாம். உன்னோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்டே வந்து நீ வந்து அப்ரூவல் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மூணாவது சேஃப்கார்டில் என்ன சொல்லியிருப்பானா வந்து ஒருவேளை உங்க கம்பெனிக்கு வந்து இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே இல்லைன்னா நீ என்ன பண்ற சிசி ஓட்ட தான் வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சு அந்த நியூஸ்? இல்ல இந்த ரூல்ஸ் முக்கியம் சரியா. எந்த எந்த விஷயத்துக்குள்ள வந்து இந்த 3 விஷயத்த கொண்டு வரானா கொலியரை கொலியரை கண்ட்ரோல் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். எத்தனாவது வருஷம் பார்த்துக்கோங்க 2004 அப்படின்றத சொல்ல தெரியணும். ஓகே தானே? மற்றவங்களுக்குலாம் புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சுன்னா ஒரு உண்மை சொல்லுங்க சரியா. புரியாட்டி புரியலன்னு சொல்லிடுங்க. ஓகே. அடுத்து வந்து ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸோட பேர் பார்த்துக்கோங்க ரீஜனல் லெவல் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்றது இந்த எக்ஸசைஸோட பேர். இது யார் கண்டக்ட் பண்றாங்கன்னு முக்கியம். இந்தியன் கோஸ்ட் கார்டு தான் வந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எங்க வச்சு பண்றாங்க பார்த்துக்கோங்க. மும்பை மகாராஷ்டிரால வச்சு தான் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் சரியா. இதை என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த எக்ஸசைஸ்ல வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றது ஒரு ஒரு ஷிப்பே வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஷிப்ல வந்து என்ன இருக்குன்னா வந்து ஒரு ஆயில் சரியா. ஆயில் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போகுது. அன்பார்ச்சுனேட்டா வந்து அந்த ஆயில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதாவது அந்த ஷிப் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதனால வந்து அந்த ஆயில் வந்து கடல்ல வந்து கொட்டிடுது சரியா. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்படி வந்து அந்த ஆயில வந்து டக்குன்னு வந்து எடுக்கிறது, எப்படி வந்து அது ஸ்ப்ரெட் ஆகாம அங்க இருக்க ஓகே நான் பேசுறது கேக்குதா? சாரி கால் வந்துருச்சு. ஹலோ எது முடி கேட்டுச்சு? ஓகே இந்த எக்ஸசைஸ் வந்து எதுக்காக அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிதானே? திடீர்னு வந்து ஆயில் ஸ்பில் ஆயிடுச்சுன்னா வந்து அதை வந்து எப்படிலாம் எடுக்கிறது, அந்த ஆயில் ஸ்பில்லால வந்து மற்ற அங்க இருக்க உயிரினங்கள் லைக் வந்து மீன்கள் வந்து எப்படி வந்து பாதிக்கப்படாம அந்த மீனை வந்து பாதிக்காம எப்படி வந்து டக்குனே வந்து அந்த ஆயில் ஸ்பில்ல வந்து கிளியர் பண்றது, அதுக்கு என்னென்ன பண்ணணும் ஏது எது பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த எக்ஸசைஸ் வச்சு பண்ணுவாங்க சரியா. இந்த எக்ஸசைஸ்ல வந்து ட்ரைனிங் வந்து பண்ணுவாங்க. வேற என்ன இதுல நீங்க பார்க்கணும் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திருப்போம். அது ஒரு வெசலை பத்தி பார்த்திருப்போம். இதுக்காக வந்து ஸ்பெஷலா வந்து ஒரு வெசல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த வெசலோட பேர் பார்த்துக்கோங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல் அப்படின்றது அந்த வெசலோட பேரு. அதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து சில பல ஸ்டாட்டிக்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்த்துக்கோங்க இந்த மெரைன் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் இருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு யார் நோடல் ஏஜென்சினா வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு தான் வந்து நோடல் ஏஜென்சி. எப்பல இருந்து பார்த்துக்கோங்க 1986ல இருந்து இவன் தான் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டு இருப்பான் பார்த்தீங்களா, இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டில் 4 பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் சென்டர் வந்து இப்போதைக்கு இருக்கு. எங்கெங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா மும்பையில் ஒன்று இருக்கும், சென்னையில் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் ஒன்று இருக்கும், குஜராத்தில் வடினார் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. வேற எதுவும் இதில் இருக்காது. அந்த பிளானையும் பார்த்துக்கோங்க. நேஷனல் ஆயில் ஸ்பில் டிசாஸ்டர் கண்டின்ஜென்சி பிளான் எப்பன்னு கேட்டிங்கன்னா 1993 அப்படின்றது சொல்ல தெரியணும். புரிஞ்சிச்சானே? சிம்பிளான விஷயம். ஒரு எக்ஸசைஸ் அதை வந்து யார் கண்டக்ட் பண்றா, எங்க வச்சு நடக்குது, எதுக்காக அந்த எக்ஸசைஸ், அவ்வளவுதான். ஓகே சூப்பர். ஓகே அடுத்து வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். இதை பத்தியும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இதோட பேசிக் நான் சொல்லிடுறேனே. இது முக்கியம் சரியா. இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றது, இந்த ஒரு ரிவர் மாதிரி எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் நான் திருப்பி சொல்றேன். ஒரு ரிவர் எடுத்துக்கோங்க. இந்த ரிவர்ல இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து எப்படி செயல்படும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஒரு ரிவர் இருக்கும் சரியா, அதுல வந்து தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லைக் வந்து ஒரு தடுப்பணை மாதிரி, எப்படி சொல்றது, ஒரு வால் மாதிரி கரெக்டா சொல்லணும் வந்து ஒரு டேம் மாதிரி வந்து பில்ட் பண்ணுவாங்க. இந்த டேம் வந்து பில்ட் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா வந்து தண்ணி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது வந்து அடைச்சிருவாங்க சரியா. இந்த மாதிரி வந்து அந்த டேம்ல அதாவது அந்த வால்ல வந்து தண்ணி வந்து மோதி மோதி அங்கேயே வந்து நிற்கும். ஓகேவா. இதனால என்ன ஆகுதுன்னா வந்து லைக் வந்து தண்ணி வந்து மெதுவா வரப்போ ஓகே தான், ஆனா வந்து வேகமா வரப்போ வந்து ஹை ப்ரெஷர்ல வந்து தண்ணி வந்து அடைச்சிக்கிட்டே நிற்கும். உதாரணத்துக்கு எப்படி சொல்றது, நம்ம வந்து சின்ன வயசுல வந்து குளிக்கிறப்போ விளாண்டுருப்போம் பாத்தீங்களா, பைப் வந்து பிடிச்சிட்டு இல்லைன்னா வந்து அந்த அடிக்குழாயில வந்து கையை வந்து வச்சுக்கிட்டு, அந்த சுச்சுவேஷன் புரியுதா? இல்லை தெளிவா சொல்லவா? தண்ணி அடிக்குழாய் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கையை வச்சு அடைச்சிக்கிருவோம்.
டக்குன்னு எடுத்தோடனே ஹை ப்ரெஷரா வரும். அதே தான் சரியா. என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வாழை வச்சு, அதாவது அந்த டேம் வச்சு வந்து தண்ணியை வந்து அடைச்சுக்கிடுவாங்க. இதனால வந்து அந்த தண்ணி வந்து அங்க எப்படி நிக்கணும் வந்து ஹை ப்ரெஷரா வந்து நிற்கும். அந்த ஹை ப்ரெஷர் தண்ணியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு டனல் மாதிரி, நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு டனலோ ஒரு பைப் லைனோ வந்து போட்டுட்டு அந்த அந்த ஹை ப்ரெஷர் தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அந்த தண்ணியை வந்து அந்த டனலுக்குள்ள வந்து விடுவாங்க. அதாவது அந்த பைப் லைனுக்குள்ள வந்து விடுவாங்க. அந்த பைப் லைன்ல வந்து ஆல்ரெடி ஒரு டர்பைன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து ஹை ப்ரெஷர் தண்ணி வந்து அந்த டர்பைன்ல வந்து அடிக்கிறப்ப வேகம், நல்லா அந்த சிச்சுவேஷன் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. வேகமா வந்து அடிக்கிறப்ப அந்த டர்பைன் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து சுத்த ஆரம்பிக்கும். ஒன்ஸ் வந்து அந்த டர்பைன் வந்து சுத்த ஆரம்பிச்சிச்சுன்னா அங்க வந்து ஒரு ஜென்ரேட்டர் வந்து இருக்கும். இந்த ஜென்ரேட்டரோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ரொட்டேஷன் ஆகுது பாத்தீங்களா, இந்த ரொட்டேஷனால எலக்ட்ரிசிட்டியா வந்து மாத்துறது தான் வந்து இந்த ஜென்ரேட்டரோட வேலை. ஓகேவா? இப்படிதான் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எந்த ப்ராசஸ்ல பாத்துக்கோங்க, ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ல இப்படிதான் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது நான் வச்சுக்கணும். புரிஞ்சிச்சு தானே? இதுதான் முக்கியம். நியூஸ் வந்து சிம்பிளா தான். ஓகே, இப்ப நியூஸ்க்கு வாங்க. சரியா? இப்ப என்ன விஷயம்னா வந்து இந்தியாலே, சரியா, அந்த இந்தியாலே லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து எங்க இருக்குன்னா வந்து சுபான்சிரி லோயர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். சரியா? இந்த ரிவர் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அருணாச்சல பிரதேஷ் இருக்கும் பாத்தீங்களா, அங்க இருந்து அப்படியே வந்து அசாம் வழியா வந்து இந்த ரிவர் வந்து வரும். அங்கதான் வந்து இந்த சுபான்ஸ்ரீ லோயர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இல்ல அப்படி என்னதான் சிறப்பம்சம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன சொன்னேன், ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஜென்ரேட்டர், ஓகேவா, அதுதான் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரிவர்ல வந்து எத்தனை ஜென்ரேட்டர் இருக்கும்னா, அதாவது அந்த பவர் யூனிட்னு சொல்லுவாங்க, அதை தான் வந்து ஜென்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ரிவர்ல மட்டும் எத்தனை ஜென்ரேட்டர் இருக்கும்னா, அதாவது பிளான் படி வந்து எத்தனை ஜென்ரேட்டர்னா 8 ஜென்ரேட்டர் வந்து வைக்கிறது. ஒவ்வொரு ஜென்ரேட்டர்லும் எத்தனை மெகாவாட்னு பாத்துக்கோங்க, 250 மெகாவாட் வந்து இந்த கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றது. மொத்தம் வந்து 8 ஜென்ரேட்டர்னா மொத்தம் எத்தனை மெகாவாட், 250 × 8 போட்டீங்கன்னா 2000 மெகாவாட். சரியா? இல்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பவர் யூனிட், அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ரேட்டர் வந்து நாங்க வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரெண்டாவது ஜென்ரேட்டர் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது ரெண்டாவது பவர் யூனிட் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து நாங்க வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வரோம் அப்படின்றது அந்த நியூஸ். சரியா? இன்னும் கொஞ்ச காலத்துல மூணாவதையும் நாங்க வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வந்துருவோம். மிச்சம் இருக்க, அதாவது 1 2 3 மொத்தம் 8 மிச்சம் இருக்க யூனிட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து 2027க்குள்ள வந்து நாங்க வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? வேற எதுவும் இதுல இருக்காது. மொத்தம் வந்து 8 யூனிட்ஸ், அதாவது 8 ஜென்ரேட்டர் இருக்கும். அதுல வந்து ஆல்ரெடி ஒன்ன கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ரெண்டாவது வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? மூணாவதையும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நாங்க கொண்டு வந்துருவோம். மிச்சம் இருக்கிறத வந்து நாங்க வந்து 2026 27 அந்த காலகட்டத்துல வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வருவோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே, இதுல வேற என்ன நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து 250 மெகாவாட்டு 2000 இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இந்த இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, இதனால வந்து எத்தனை ஸ்டேட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்கும்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 16 ஸ்டேட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்கும். அதுல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து, எங்க வந்து இந்த ரிவர் இருக்கு, அருணாச்சல பிரதேசம் அசாம்ல தானே இருக்கு, அதனால வந்து அந்த ஊர்ல வந்து நாங்க வந்து ஃப்ரீயாவே வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுத்துருவோம். மிச்சம் இருக்க ஊருக்கு வந்து சில பல காசுலாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க பார்க்கணும்னா வந்து, இந்த ப்ராஜெக்ட் வழியா மட்டும் இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரீஜன்ல மட்டும் 1000 மெகாவாட் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த ப்ராஜெக்ட் வழியா வந்து கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. ஓகே ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னா வந்து, இது எந்த ஸ்கீம், பிஎம்யூஓ அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, பிஎம்யூஓ அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கும். அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, பிரதான் மந்திரி, அதாவது பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் ஃபார் மென்டரிங் யங் ஆத்தர்ஸ் அப்படின்றது அந்த ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம். இது எப்படி வேலை செய்யும், எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த ரைட்டர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, எழுதுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. முக்கியமா வந்து நல்லா எழுதுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து ஃபைன் பண்ணணும். அப்படி ஃபைன் பண்ணிட்டு அவங்கள வந்து ட்ரைனிங் பண்றது. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து அந்த ட்ரைனிங் பண்ண இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு புக்கை வந்து எழுத வைக்கிறது, எழுத வச்ச புக்கை வந்து பப்ளிஷ் பண்றது. இதுதான் வந்து இந்த ஸ்கீமோட முக்கியமான வேலை, அதாவது குறிக்கோள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து இந்த மாதிரி வந்து ரைட்டர்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுக்கறத வச்சு அவங்கள வந்து ஒரு புக்கை வந்து எழுத வைக்கணும், அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றது அந்த ஸ்கீமோட குறிக்கோள்.
இந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, பிஎம் யுவா அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேர். இதை யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க வந்து நேஷனல் புக் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து இவன் வந்து எது கீழே வந்து இருக்கான்னா மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் கீழே வந்து இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன நீங்க இதுல பார்க்கணும் வந்து இந்த ஸ்கீமை வந்து யார் யார் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க அப்ளை பண்ணணும் வந்து உன்னோட வயசு வந்து 30 கீழே வந்து இருக்கணும். சரியா? ஓகே, சூப்பர்மா. சரியா? இந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணணும் வந்து உன்னோட ஏஜ் வந்து எவ்வளவு இருக்கணும்னு பாத்துக்கோங்க. 30 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். நீ கண்டிப்பா வந்து இந்தியனா வந்து இருக்கணும். ஓகேவா? நீ எழுதுற புக் இருக்கு பாத்தீங்களா? இந்த எழுதுற புக் வந்து இந்தியாவில் வந்து அபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு 22 அபிஷியல் லாங்குவேஜ் வந்து இருக்கும். அந்த லாங்குவேஜ்ல வந்து நீ வந்து இந்த புக்கை வந்து எழுதணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து இந்த புக்கோட எலிஜிபிள். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து செலக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஸ்கீம்ல வந்து செலக்ட் பண்ணிட மாட்டாங்க. எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாதிரி வந்து ஒரு 100, 200, 300 பேர் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து அப்ளை பண்றாங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுவாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவனோட ஒரு ஐடியா இருக்கும் பாத்தீங்களா? இந்த பாரிப்பா இந்த மாதிரி புக்கை வந்து நான் எழுத போறேன் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா இருக்கும் பாத்தீங்களா? எப்படி சொல்றது கரெக்டா வந்து ஐடியானே வச்சுக்கோங்க. சரியா? அந்த ஐடியா வந்து சப்மிட் வந்து பண்ணணும். அந்த சப்மிட் பண்ண ஐடியா வந்து அங்க இருக்க பெரிய பெரிய ஆள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அந்த ஐடியா வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு யாரோட ஐடியா யாரோட புக் வந்து நல்லா இருக்கோ அந்த மாதிரி இருக்க எத்தனை பேரும் பாத்துக்கோங்க 43 பேரை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. எத்தனைன்னு பாத்துக்கோங்க. இந்த பிஎம் யுவால 3.0 கீழ வந்து எத்தனை பேரை செலக்ட் பண்ணுவாங்கன்னா 43 ஆத்தரை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. சரியா? இப்ப செலக்ட் பண்ணிட்டானா இந்த 43 பேருக்கு வந்து என்ன சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 6 மாசத்துக்கான மென்டர்ஷிப். சரியா? அந்த புக்கை வந்து எப்படி எப்படிலாம் எழுதலாம், அதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணலாம், அந்த மாதிரி மென்டர்ஷிப் சப்போர்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா வந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் நல்லா பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு மாசத்துக்கும் 50,000 ரூபாய் வந்து கொடுத்துருவாங்க. நீ வந்து முழுக்க முழுக்க புக்கை மட்டும் எழுதுப்பா, உன்னோட பினான்சியலுக்காக வந்து நான் வந்து ஒரு 50,000 ரூபாய் வந்து கொடுத்துட்றேன். இந்த மாதிரி வந்து எத்தனை மாசத்துக்கு கொடுப்பான்னா 6 மாசம் மொத்தம் வந்து 3 லட்ச ரூபாய் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்து அந்த புக்கை வந்து நீ எழுதிட்டேன்னா வந்து நேஷனல் புக் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். சரியா? அதுல வந்து பப்ளிஷ் பண்ணிடுவான். இவனே வந்து பப்ளிஷ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் வந்து நீ வந்து எழுதுற புக் இருக்கு பாத்தீங்களா, அந்த புக்கை வந்து யாராச்சும் வாங்கினீங்கன்னா எப்ப வேணா நீ வந்து இப்ப 2026 இப்ப எழுதியிருக்க 2026 ஒருத்தையும் வந்து வாங்குவாங்க, 2046 ஒருத்தையும் வாங்குவாங்க, 76 ஒருத்தையும் வந்து வாங்குவாங்க. எப்ப எழுதினாலும் சரி, எப்ப வாங்கினாலும் அதோட விலை வந்து ஒரு 100 ரூபா இருந்துச்சுன்னா 10% அதாவது 10 ரூபா வந்து உனக்கு வந்து வந்துடும், ராயல்ட்டியா வந்து வந்துடும் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா இந்த ஸ்கீம்? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம்னா என்ன, எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, அதுல வந்து யார் யார் அப்ளை பண்ண முடியும், ஒன்ஸ் வந்து இதுல வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அந்த அப்ளை பண்ணவங்கள, அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுக்கு கீழே வந்து என்னென்ன சப்போர்ட் இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. ஓகே தானே? இப்போ நியூஸ்க்குள்ள போலாமா? ஓகே. இப்ப இந்த நியூஸ்க்குள்ள வாங்களேன். இப்ப என்ன சொல்லியிருப்பான்னா 43 பேரை வந்து செலக்ட் பண்ண போறோம் சொல்லியிருந்தால, இப்ப என்ன சொல்றான்னா அந்த 43 பேரை வந்து நாங்க வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுல எத்தனை உமன்ஸ்ன்னு பாத்துக்காங்க, 19 உமன்ஸ், 24 மென்ஸ் அப்படின்றத சொல்ல தெரியணும். ஓகேவா? வேற என்ன, 30 இயர்ஸ், 22 லாங்குவேஜ், மிச்சம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். 10% ராயல்ட்டி, 50,000 ரூபாய். அதுக்கப்புறம் வந்து இந்த புக்கை வந்து எழுதுவாங்க பாத்தீங்களா, இந்த தலைப்பு கீழே தான் எழுதணும் அப்படின்ற ஒரு 3 தலைப்பு இருக்கு. அந்த 3 தலைப்பை பார்த்துக்கோங்க. இந்தியன் டியாஸ்போரா இன் நேஷன் பில்டிங் அப்படின்ற ஒரு இது, அதோட ப்ரொனன்சியேஷன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து மேக்கர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு ஒரு 3 தலைப்புகளை தான் வந்து எழுதணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? புரிஞ்சிச்சு தானே? சிம்பிளான விஷயம். 43 பேரை செலக்ட் பண்ண போறேன்னு சொன்னாங்கன்னா அந்த 43 பேரை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் விஷயம். அடுத்து போலாமா? ஓகே. அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. ஓகே. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா வந்து இந்த உதாய். சரியா? யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப என்ன நான் வந்து நானே வந்து ஒரு ஆதார் கார்டு வந்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆதார்ல வந்து நேம் மாத்தணும்னாலோ, அட்ரஸ் மாத்தணும்னாலோ, இல்லைன்னா வந்து ஃபோன் நம்பரு, போட்டோ இந்த மாதிரி வந்து எது மாத்தணும்னாலும் வந்து நான் எங்க போனேன்னா வந்து ஆதார், அது ஆதார் சேவா கேந்திரா அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். சரியா? அந்த இடத்துல தான் வந்து இந்த மாதிரி வந்து ஆதார் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் வந்து மாத்த முடியும். இப்ப என்ன சொல்றான் வந்து இந்த உதயா இருப்பான் பாத்தீங்களா, அவன் உதயா வந்து புதுசா வந்து ஒரு ஆதார் சேவா கேந்திரா வந்து ஓபன் பண்றான் அப்படின்றதுதான் விஷயம். எங்க ஓபன் பண்றாங்க அப்படின்றத பாத்துக்காங்க. கர்நாடகால வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று இருக்கும். கர்நாடகா தானே? உம் கர்நாடகால வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்டோட பேர் கர்நாடகால தக்ஷிணா, அந்த டிஸ்ட்ரிக்டோட பேர் என்ன, தக்ஷிணா கன்னடா அப்படின்றது அந்த டிஸ்ட்ரிக்டோட பேர் போல.
மங்களூரா? இந்த டிஸ்ட்ரிக்டோட பேர் என்ன? யாருக்காச்சும் தெரியுமா? கர்நாடகா டிஸ்ட்ரிக்டோட பேரா? நான் பார்த்தேனே இது ஒண்ணு. பாத்துக்கங்க சரியா. கர்நாடகால வந்து தக்ஷின் கன்னடா அப்படின்ற ஒரு இடத்துல மங்களூர் அப்படின்ற ஒரு இடம் சரியா. அந்த இடத்துல வந்து புதுசா வந்து ஆதார் சேவா கேந்திரா வந்து ஓபன் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். வேற என்ன சொல்லியிருப்பானா வந்து இப்போ வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க கர்நாடகால. இது கர்நாடகாவோட எத்தனை ஆதார் சேவா கேந்திரான்னு கேட்டீங்கன்னா 22வது ஆதார் சேவா கேந்திரா அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. 2026க்குள்ள ஒரு டார்கெட் மாதிரி சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 2026க்குள்ள வந்து இந்தியாவில் மட்டும் 473 ஆதார் சேவா கேந்திரா வந்து ஓபன் பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஓபன் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்பெஷல் சொல்லியிருக்காங்கன்னா வந்து டயத்துல நல்லா பாத்துக்கோங்க. இப்போ வந்து 4 பேர் வந்து ஒண்ணா போறீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆதார் கேந்திர சேவை, அந்த ஆதார் சேவை கேந்திரா வந்து எப்படி இருக்கும்னா வந்து இப்போ வந்து நான் போறேன்னா வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து பேரை மாத்துவாங்க, அட்ரஸ் வந்து மாத்துவாங்க. எனக்கு மாத்தி முடிச்ச பிறகுதான் வந்து அடுத்து வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து மாத்துவாங்க. ஆனா வந்து இதுல என்ன ஸ்பெஷல்னா வந்து 4 மிஷின் இருக்கும். டயத்துல வந்து 4 பேருக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. அதோட பேர் பாத்துக்கோங்க, மாடல் சி சென்டர் வித் 4 ஆபரேஷனல் கிட்ஸ் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சிச்சா? வேற எதுவும் இதுல இருக்குது. புதுசா வந்து ஒரு ஆதார் சேவை கேந்திரா வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். மங்களூருன்றது டிஸ்ட்ரிக்டா மேம்? புரிஞ்சுச்சா முத்தாளுக்கு? ஓகேம்மா, சூப்பர்மா. ஓகே, இப்ப வேற என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் வந்து ஸ்டாட்டிக்கை பாத்துக்கோங்க. இந்த உதாய் வந்து இப்ப வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க வந்து 2009 ஜனவரி 28 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து நித்தி ஆயோக் இருக்கா? அப்போ வந்து அது வந்து எந்த பேர்ல வந்து இருக்கும்னா வந்து பிளானிங் கமிஷன் அப்படின்ற ஒரு பேர்ல இருந்திருக்கும். அது கீழே தான் வந்து இந்த உதாய் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இந்த உதாய் வந்து இப்போதைக்கு நல்லா பாத்துக்கோங்க. இப்போதைக்கு வந்து எத்தனை ஆதார் நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணிருக்காங்கன்னா வந்து ஒரு 140 கோடி பேருக்கு வந்து இந்த ஆதார் நம்பர் அது எத்தனை டிஜிட்ன்றது பாத்துக்கோங்க. 12 டிஜிட் அப்படின்றது சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து பால் ஆதார் அப்படின்னு ஒரு ஆதார் இருக்கு. இந்த பால் ஆதார்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நமக்கு எப்படி ஆதார் இருக்கோ அதே மாதிரி வந்து இந்த 5 வயசுக்குள்ள இருப்பான் பாத்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஆதார் தான் வந்து இந்த பால் ஆதார்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து இந்த பயோமெட்ரிக் எல்லாம் வந்து வைக்க மாட்டாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் போயிடலாம். நேஷனல் கன்சியூமர்ஸ் டே அப்படின்னு ஒரு டே நம்ம வந்து ரீசெண்டா படிச்சோம். எப்போ? புரிஞ்சுச்சா? நேஷனல் கன்சியூமர்ஸ் டே எப்போ? 22 இல்ல, நம்ம இப்பதான் பார்த்தோம். இப்பதான் ஆமா இப்பதான் படிச்சிருக்கோம். சூப்பர் மேம். அதாவது நேஷனல் கன்சூமர்ஸ் டே வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் 24 அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றாங்க, இந்த நேஷனல் கன்சூமர்ஸ் டே இருக்கா, அந்த டேல வச்சு ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க. இது என்னன்னா வந்து நீங்க வந்து இது பார்த்திருப்பீங்க, அந்த படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த பாம்பை வந்து எடுப்பாங்க பாத்தீங்களா? வந்து உதாரணத்துக்கு என்ன பண்ணுவாங்க, படத்துல என்ன கட்டுவாங்கன்னா முக்கியமான ஒரு ஏர்போர்ட்லயோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயோ பாம்பு வந்து இருக்குன்னா அதுல என்ன பண்ணுவாங்க வந்து இந்த பாம்பு என்கொயரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து தான் வந்து இந்த பாம்பு வந்து எடுப்பாங்க. அவங்க பேர் என்னது? எடுப்பாங்க பாத்தீங்க, பாம்பு எடுப்பாங்க பாத்தீங்க, அவங்க பேர் என்ன? சரி, அந்த பேரை கூட விடுங்களேன். அவங்க வந்து ஒரு சில பல எக்யூப்மெண்ட்லாம் வந்து கையில வந்து வச்சிருப்பாங்க. பாம் பிளாங்கெட் ஒரு கம்பளி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. ஸ்குவாட்னே வச்சுக்கோங்க சரியா. அவங்க வச்சிருப்பாங்க பாத்தீங்க, அவங்க வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட் வந்து கையில வச்சிருப்பாங்க வந்து ஒரு பிளாங்கெட் சரியா, ஒரு போர் மூணு வந்து வச்சிருப்பாங்க. அந்த போர்வை வந்து அந்த பாம்புல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வெடிக்கிற தன்மை இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப வந்து இது இருக்காது. அதே மாதிரி வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் மேலே வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அதோட தன்மையை வந்து கொஞ்சம் வந்து குறைச்சிரும். இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் வந்து அவங்க வந்து வச்சிருப்பாங்க. ஆனா வந்து இந்த எக்யூப்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, லைக் வந்து ஒரு ஏ அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இந்த எக்யூப்மெண்ட் வந்து செய்யறான். பி அப்படின்ற ஒரு கம்பெனியும் இந்த எக்யூப்மெண்ட் வந்து செய்யறான். நான் வந்து ஏன் என்ன சொல்லுவானா, நான் பண்ற அந்த எக்யூப்மெண்ட் தான் வந்து பெஸ்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. பி எப்படி சொல்லுவானா வந்து நான் பண்றதுதான் பெஸ்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து இதுல வந்து யார் பண்றது பெஸ்ட். இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றது, நம்ம மஞ்சத்தூளே எடுத்துக்காங்களேன். இந்த மஞ்சத்தூள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மஞ்சத்தூள் கூட வேணாம், நமக்கு என்ன நல்லா தெரியும், ஒரு மீன் சரி மஞ்சத்தூளே எடுத்துக்காங்களேன். மஞ்சத்தூள் எப்படின்னா வந்து ஒரு மஞ்சள் கலர்ல இந்த கலர்ல இருந்ததுதான் மட்டும்தான் நல்ல மஞ்சத்தூள் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு தெரியுமா. ஆனா வந்து இந்த எக்யூப்மெண்ட்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த எக்யூப்மெண்ட் வந்து இப்படி இருந்தாதான் வந்து நல்ல ஸ்டாண்டர்டு, இப்படி இருந்தாதான் நல்ல ஸ்டாண்டர்டு, அந்த மாதிரி இது வரைக்கும் ஸ்டாண்டர்டே இல்ல. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் அவன் பேர் எந்த மினிஸ்ட்ரி,
மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருப்பான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணிருப்பானா வந்து இந்த பியூரி ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் சொல்லியிருப்பாங்க, இந்த பார்ப்பா இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு, இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து எங்களுக்கு வந்து பண்ணித்தா, அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து எங்களுக்கு வந்து நிர்வகிச்சுட்டா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதனால என்ன பண்ணிருப்பானா இந்த பியூரி ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லியிருப்பானா, இந்த எக்யூப்மெண்ட்டுக்காக புதுசா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்டோட பேர் பார்த்துக்கோங்க, அதாவது அந்த ஐடி ஒரு நம்பர் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்டாண்டர்ட் பார்த்துக்கோங்க, IS1944452025 அப்படின்றத அந்த அந்த ஸ்டாண்டர்டோட பேர். விளங்குச்சா? ஹலோ, இது வரைக்கும் அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டாண்டர்டே இல்லை. எந்த எந்த எக்யூப்மெண்ட் வந்து நல்ல எக்யூப்மெண்ட் அந்த மாதிரிலாம் எந்த ஸ்டாண்டர்டும் இல்லை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசா ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்தா மட்டும்தான் வந்து அது வந்து நல்ல எக்யூப்மெண்ட், அட்லீஸ்ட் நல்ல எக்யூப்மெண்ட் வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட் வந்து யார் வச்சிருப்பானா பியூரி ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் தான் வந்து இப்போ வந்து வச்சிருப்பாங்க. யாரோட பரிந்துரைப்படி வந்து வச்சிருப்பானா வந்து நம்ம ஹோம் அஃபேர்ஸ் இருப்பான் பாத்தீங்களா, அண்டு டெர்மினல் பேலிஸ்டிக் ரிசர்ச் லேபரேட்டரி, அவங்க 2 பேர் தான் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி புதுசா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து வை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து இப்போ வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? அடுத்து போலாமா? வேற எதுவும் அதுல இருக்காது. ரீசெண்டா வந்து நம்ம ஸ்வாமி ஃபண்டை பத்தி பார்த்திருப்போம். அது எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்க புரிஞ்சுச்சா? ஸ்வாமி அப்படின்ற ஒரு ஃபண்டு, அதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எப்போ வந்திருக்கும்? நம்மளே பார்த்திருப்போம். எப்போ பார்த்திருப்போம்னா அந்த அக்டோபர்ல கடைசி வீக்ல வந்து பார்த்திருப்போம். என்ன சொல்லியிருப்போம் வந்து இந்த ஸ்வாமி ஃபண்ட் இருப்போம் பாத்தீங்களா, ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் பண்ணணும், அவ்வளவு பெர்சன்டேஜ் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கு. ஆனா வந்து என்ன பண்ணிருப்பானா அக்டோபர் மாசம் இந்த மாதிரி வந்து சுவாமி ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து வேணாம்ப்பா அந்த மாதிரி வந்து தளர்த்திருப்பாங்க. அதை பார்த்திருப்போம். ஞாபகம் இல்லைனாலும் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? சுவாமி ஃபண்டை பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? ஹலோ, பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? எனக்கு தான் நெட் இல்லையா, யாரும் பேச மாட்டீங்களா? இருக்கு இல்ல, அவ்வளவுதான். சூப்பர் மேம், 2019 சூப்பர். சரியா? அதாவது சுவாமி அப்படின்ற ஒரு ஃபண்ட், அதாவது சுவாமி ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஃபண்ட் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க வந்து நவம்பர் 6 2019 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்றத ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்னா வந்து இப்போ வந்து நீ வந்து ஒரு வீடே வந்து கட்டுற, சரியா? அன்பார்ச்சுனேட்டா ஏதோ ஒரு சுச்சுவேஷனால அந்த வீடு வந்து பாதியிலே நிற்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்க வீடுகளை வந்து முழுசா வந்து கட்டி முடிக்கிறதுக்கு வந்து ஃபண்டு வந்து தர்றதுதான் வந்து இந்த சுவாமி ஃபண்டோட வேலை. புரிஞ்சுச்சா? அதாவது ஹாஃபா நிற்கும் பாத்தீங்களா அந்த வீடு, அந்த வீடை வந்து ஃபுல்லா கட்டி முடிக்கிறதுக்கு தேவையான ஃபண்டை வந்து தர்றது தான் வந்து இந்த சுவாமி ஃபண்டோட வேலை அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது யார் வந்து மேனேஜ் பண்ணுவானா எஸ்பிஐ வெஞ்சூர் அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து எப்போ வந்திருக்கும்னா வந்து 2019 வந்து இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்குள்ள இது வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. 2019 இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்திருக்கா, இந்த 2019 இருந்து இப்போ முடியும் வந்து எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வந்து வீடை வந்து பாதியிலே நிக்கிற வீடை வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 55,000 வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பானா இந்த ஃபர்ஸ்ட், அதாவது ஃபேஸ் 1ல வந்து இன்னும் அடுத்த 3 வருஷத்துக்குள்ள, அதாவது அடுத்த 3 ல இருந்து 4 வருஷத்துக்குள்ள அடிஷனலா ஒரு 30,000 ஹோம்ஸ்க்கு வந்து நாங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதையும் நினைச்சிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சது. இப்ப என்ன பண்ணிருக்கானா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து இந்த சுவாமி ஃபண்டோட செகண்ட் ஃபேஸ், அதாவது சுவாமி 2 ஃபண்டை வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்றதான் விஷயம். இதை என்ன பண்ண போறாங்கன்னா வந்து எத்தனை பேருக்கும் பாத்துக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் பேருக்கு. முன்னாடி எப்படி 55,000 பேர் இருந்துச்சா, இப்ப என்ன பண்றாங்க இந்த ஃபேஸ் 2ல வந்து ஒரு 1 லட்சம் பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக சுவாமி ஃபண்டோட செகண்ட் ஃபேஸ் வந்து நாங்க வந்து கொண்டு வர போறோம், லான்ச் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எத்தனை எத்தனை கோடிக்கு வந்து லான்ச் பண்ண போறாங்கன்னு பாத்துக்கோங்க, 15,000 கோடிக்கு வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? ஆல்ரெடி வந்தது, இப்ப செகண்ட் ஃபேஸ் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்றத விஷயம். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் போயிடலாம். அதுக்கடுத்த விஷயமும் நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். என்ன படிச்சிருப்போம் ஏது படிச்சிருப்போம் அப்படின்றத நான் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திடுறேன். யாருக்காச்சும் எங்கேயாச்சும் குழப்புச்சுன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுங்க, சரியா? இந்த இடத்துல எனக்கு புரியல, அந்த இடத்துல எனக்கு புரியலன்னு. இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து செக்னா என்ன பார்த்திருப்போம்.
அது என்னடா செக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பேப்பர் ஸ்லிப் மாதிரி தான். சரியா? இல்லை என்னன்னா வந்து எப்படி சொல்றது, இப்போ வந்து நான் வந்து என்னோட பேங்க்குக்கு வந்து சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் நான் வந்து, இந்த பார்ப்பா நான் வந்து இந்த பேங்க்ல, அதாவது உன்னோட பேங்க்ல வந்து நான் என் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கேன். என் அக்கௌண்ட்ல வந்து இந்த மாதிரி வந்து இவ்வளவு காசு இருக்கு. இந்த காசுல இருந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து இவனுக்கு வந்து கொடு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் மாதிரி எழுதி தரோம் பாத்தீங்களா? அதை தான் வந்து செக்குன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். அடுத்த விஷயம் வந்து வேற என்ன பார்த்திருப்போம் வந்து, இந்த செக்குன்றது வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்றத பார்த்திருப்போம். இதுதான் முக்கியம். சரியா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த செக் வந்து எப்படி வேலை செய்யணும்னா வந்து, உதாரணத்துக்கு வந்து ஒரு 2 பேர் எடுத்துக்கோங்களேன். நானு நீங்க. சரியா? நான் தான் பிஇ, நீங்க தான் வந்து ஏ அப்படின்றத வச்சுக்கோங்க. நான் தான் வந்து செக்கை வந்து கொடுக்குறேன். நல்லா நான் வச்சுக்கோங்க. பொறுமையா சொல்றேன். புரியலைன்னா சொல்லிருங்க. நான் தான் வந்து உங்களுக்கு வந்து செக்கை வந்து கொடுக்குறேன். சரியா? நான் பி, நீங்க வந்து ஏ. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து, டிராயர்னா யாரு, பேயினா யாரு, டிராயினா யாரு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் யாருக்குமே கேட்கலையா? ஹலோ? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, நான் தான் வந்து செக்கை கொடுக்குறேன்னா நான் தான் வந்து டிராயர். அதாவது நான் தான் செக்கை வந்து எழுதி கொடுக்குறேன்னா நான் தான் டிராயர். யாரு வந்து நீங்க, அதாவது பி அப்படின்றவன் தான் டிராயரு. பேயி, அதாவது இந்த செக்கை வந்து ரிசீவ் பண்றீங்க பாத்தீங்களா, நீங்க தான் வந்து உங்ககிட்ட தான் நான் செக்கை கொடுக்குறேன். ரிசீவ் பண்றீங்க பாத்தீங்களா, நீங்க தான் வந்து பேயி. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கேன்னா எஸ்பிஐல வந்து அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கேன். நீங்க வந்து ஹெச்டிஎஃப்சில வந்து அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கீங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து ஒரு செக்கை வந்து கொடுத்துட்டேன். ஒரு 50,000 ரூபாய்க்கு வந்து செக்கை வந்து கொடுத்துட்டேன்னா, இந்த செக் வந்து எப்படி வேலை செய்யணும் வந்து, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அந்த செக் எடுத்துட்டு நீங்க எந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கீங்க, ஹெச்டிஎஃப்சில தான் வந்து வச்சிருக்கீங்க. டைரக்டா வந்து அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து அந்த செக்கை வந்து கொடுப்பீங்க. அந்த அந்த ஹெச்டிஎஃப்சி காரன் வந்து என்ன பண்ணுவானா வந்து, அந்த ஹெச்டிஎஃப்சி காரன் வந்து என்ன பண்ணுவானா வந்து அந்த செக்கை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. சரியா? ஸ்கேன் பண்ணி அதை வந்து கிளியரிங் ஹவுஸ் அப்படின்னு ஒருத்தன் இருப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அந்த செக்கை வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து கிளியரிங் ஹவுஸ்க்கு வந்து அந்த அனுப்பி வைப்பாங்க. இந்த கிளியரிங் ஹவுஸோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, என்னோட, அதாவது எஸ்பிஐ பேங்க்ல தான் நான் இருக்கேன், என்னோட பேங்க்குக்கு வந்து இந்த மாதிரி வந்து அந்த ஸ்கேன் பண்ண காப்பியை வந்து அனுப்புவாங்க. இந்த எஸ்பிஐயோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட அக்கௌண்ட்ல காசு இருக்கா இல்லையா, நான் போட்டிருக்க சைன்லாம் வந்து கரெக்டா மேட்ச் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து இந்த கிளியரிங் ஹவுஸ்க்கு வந்து சொல்லணும். எப்படி சொல்லணும்னா வந்து, ஓகேவா, பாசிட்டிவ், அதாவது நீ போட்டிருக்க சைனு, அவன் அவன் அக்கௌண்ட்ல வந்து காசு இருக்கு, எல்லாமே ஓகே இருந்துச்சுன்னா அவன் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒருவேளை நான் போட்டிருக்க சைனோ இல்லைன்னா வந்து வேற எப்படி சொல்றது, அந்த என் அக்கௌண்ட்ல வந்து பேலன்ஸ் இல்லைன்னா அதை வந்து நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒன்ஸ் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டானா, இந்த கிளியரிங் ஹவுஸோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் 50,000 ரூபாய்க்கு தானே செக் எழுதி கொடுத்துருவேன், இந்த 50,000 ரூபாவை ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி காரர் என்ன பண்ணுவானா, அதை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் நான் தான் உங்களுக்கு செக்கை கொடுக்குறேன். நீங்க எடுத்துட்டு அப்படியே வந்து பேங்க்குக்கு போறீங்க. அதாவது உங்களோட பேங்க் ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து போறீங்க. ஹெச்டிஎஃப்சில வந்து கொடுக்குறீங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி என்ன பண்ணுவானா, ஒரு ஸ்கேன் மாதிரி வந்து பண்ணிட்டு அந்த செக்கை வந்து கிளியரிங் ஹவுஸ்க்கு வந்து அனுப்பி வைப்பான். சரியா? அந்த ஸ்கேன் பண்ண காப்பியை. இந்த கிளியரிங் ஹவுஸோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எஸ்பிஐ, அதாவது என்னோட அக்கௌண்ட் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேங்க் வந்து கேட்பான், இந்த பார்ப்பா இவன் செக் கொடுத்துருக்கான், உண்மையிலே இவன் தான் கொடுத்துருக்கானா, இவனோட சைன் வந்து கரெக்டா இருக்கா, இவன் அக்கௌண்ட்ல வந்து காசு இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து சொல்ல சொல்லி இந்த கிளியரிங் ஹவுஸ் வந்து எஸ்பிஐ வந்து சொல்லுவாங்க. இந்த எஸ்பிஐ காரை வந்து அந்த சைனையும் என் அக்கௌண்ட்ல இருக்க காசு எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா இவனுக்கு வந்து இந்த கிளியரிங் ஹவுஸ்க்கு வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஒன்ஸ் வந்து இந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்ச பிறகு இந்த கிளியரிங் ஹவுஸ் வந்து நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன், 50,000 ரூபாய் தானே கொடுத்துருக்கேன், அந்த 50,000 ரூபாவை இந்த ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி என்ன பண்ணுவாங்க, அதை வந்து உங்க கையில வந்து கொடுத்துருவாங்க. இப்படிதான் இந்த செக் வந்து வேலை செய்யும். வழங்குச்சா? ஏதாவது சொல்ல வந்தீங்களா? மத்த ஆளுக்குலாம் புரிஞ்சுச்சா? இல்ல வேகமா சொல்லிட்டேனா? ஓகே தானே? இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, இப்போ அந்த நியூஸ்குள்ள வாங்கினேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து, முன்னாடி வந்து எப்படி இருக்கும்னா வந்து, இப்போ வந்து நீங்களே அதே அதே கதை எடுத்துக்கோங்க. சூப்பர். இப்போ வந்து அதே கதையை எடுத்துக்கோங்களேன். இந்த கதைப்படி என்னன்னா வந்து, 10 மணிக்கு நீங்க வந்து செக்கை வந்து கொண்டு போறீங்க. இப்ப என்ன பண்ணுவானா வந்து, நீங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் தானே, ஹெச்டிஎஃப்சி தானே கொண்டு போவீங்க. உங்களை மாதிரி வந்து இன்னும் ஒரு 10 பேர் வந்து கொண்டு வருவாங்க. 10 மணில இருந்து 11 மணி முடியும் அந்த செக்கை வந்து வாங்கி வாங்கி வச்சுட்டு ரைட் வந்து ஸ்கேன் மட்டும் பண்ணி வச்சிருவாங்க. அதை வந்து கிளியரிங் ஹவுஸ்க்குள்ள அனுப்ப மாட்டாங்க. ஸ்கேன் பண்ணி வச்சிருவாங்க. 10 மணில இருந்து 11 மணி முடியும் எவ்வளவு செக் வருதோ, 11 மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா இருக்க, சரியா, பேட்ச் பேட்சா, அதாவது 11 மணி முடியும் 1 ஹவருக்கு வந்து எவ்வளவு செக் இருக்கோ அந்த 1 ஹவருக்கு அப்புறம் வந்து மொத்தம்
வந்து அதை வந்து கிளியரிங் ஹவுஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. இந்த கிளியரிங் ஹவுஸ் என்ன பண்ணுவானா வந்து அவனும் பேட்சா தான் வந்து அனுப்புவான் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றானா வந்து ஏன்பா நீ வந்து முன்னாடி வந்து பேட்சா தான் அனுப்புனேன், இப்ப அதெல்லாம் வேணாம்ப்பா, கண்டினியூஸ் ப்ராசஸ். அதாவது என்ன பண்ற, 10 மணிக்கு அவன் செக்கை கொண்டு வரலாம்னா உடனே ஸ்கேன் பண்ணிடு, உடனே கிளியரிங் ஹவுஸ்க்கு வந்து அனுப்பிடு. அந்த கிளியரிங் ஹவுஸ்ல என்ன சொல்லுவானா வந்து உனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி வந்துருச்சா, உடனடியா வந்து நீ எஸ்பிஐ வந்து கேட்டு இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு உடனடியா வந்து அதை வந்து ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து அந்த 50,000 வந்து போட்டு விடு. நீ வந்து ஒவ்வொரு பேட்சாலாம் பண்ணக்கூடாது, கண்டினியூஸா சரியா, டக்கு டக்குன்னு முடிச்சுட்டே வந்து போகணும். அந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க, மாத்திருப்பாங்க அந்த ரூல்ஸை சரியா. எப்போ வந்து மாத்திருப்பானா வந்து அக்டோபர் 4 வந்து மாத்திருப்பாங்க. யாருக்காச்சும் ஞாபகம் இருக்காது? இது வரைக்கும் இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சு தானே? மாத்திரப்ப என்ன சொல்லியிருப்பாங்க வந்து 2 ஃபேஸ்ல வந்து மாத்திருப்பாங்க. இது முக்கியம் சரியா. என்ன சொல்லியிருப்பானா ஃபேஸ் 1ல என்ன சொல்லியிருப்பானா அக்டோபர் 4 இருந்து ஜனவரி 2 முடியும். நல்லா வச்சுக்கோங்க, அக்டோபர் 4 இருந்து ஜனவரி 2 முடியும். இந்த ஃபேஸ் 1ல என்ன சொல்லியிருப்பானா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரசன்டேஷன் செக்ஷன், அதாவது நீங்க வந்து போய் செக்கை வந்து கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து பிரசன்டேஷன் செக்ஷன் சொல்லுவாங்க. நீ செக்கை வந்து கொடுத்துட்டு அவன் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும் பாத்தீங்களா, அதாவது இந்த கிளியரிங் ஹவுஸ்ல இருந்து இந்த எஸ்பிஐ வந்து கன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி வந்து என் அக்கௌண்ட்ல காசு இருக்கு, சைன் கரெக்டா இருக்கு அப்படின்ற கன்ஃபர்மேஷன் பண்ணணும் பாத்தீங்களா. ஃபேஸ் 1ல என்ன சொல்லியிருப்பான வந்து இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்றது 7 மணிக்குள்ள, அதாவது நான் இன்னைக்கு கொடுத்துட்டேன்னா முன்னாடி எப்படி இருக்குமா வந்து T+1 T+2 டேஸ், அதாவது கொடுத்து 1 நாளோ 2 நாளோ வந்து ஆகும். ஆனா வந்து இந்த ஃபேஸ் 1ல என்ன சொல்லுவாங்கன்னா நான் கொடுத்துட்டு இன்னைக்கு கொடுத்தேன்னா 7 மணிக்குள்ள வந்து நீ வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிருக்கணும் சரியா. அது வந்து ஃபேஸ் 1ல. ஃபேஸ் 2ல என்ன பண்ணிருப்பான வந்து ஃபேஸ் 1 எப்பன்னு பாத்துக்கோங்க, அக்டோபர் 4 இருந்து ஜனவரி 2 முடியும். ஃபேஸ் 2ல வந்து என்ன படிச்சிருப்போம்னா வந்து ஜனவரி 3க்கு அப்புறம் இந்த ஃபேஸ் 2ல என்ன சொல்லியிருப்பான வந்து நான் வந்து இப்போ வந்து 2 மணிக்கு கொடுத்துட்டேன்னா அடுத்த வித்தின் 3 ஹவர்ஸ் 7 மணிலாம் டயர்ல 3 மணி நேரத்துக்குள்ள, அதாவது 10 மணிக்கு கொடுத்துட்டேன்னா 11, 12, 1 1 மணிக்குள்ள வந்து கொடுத்துடணும். 2 மணிக்கு கொடுத்தேன்னா 5 மணிக்குள்ள கொடுத்துடணும். வித்தின் 3 ஹவர்ஸ்க்குள்ள வந்து இந்த மாதிரி வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணி வந்து கொடுத்துடணும். ஒன்ஸ் வந்து நீ வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டேன்னா அந்த கிளியரிங் ஹவுஸ் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து அந்த ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து எப்போ வந்து காசு வந்து போட்டு வரணும்னா அடுத்த 1 ஹவருக்குள்ள வந்து போட்டு வரணும். அந்த ஹெச்டிஎஃப்சி வந்து உன் கையில வந்து எப்போ வந்து காசு வந்து கொடுக்கணுமா வந்து அதுவும் அடுத்த 1 ஹவர்ல வந்து கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். புரிஞ்சிச்சு தானே? ஹலோ. இப்ப என்ன பண்றாங்கன்னா சில பல மாற்றங்கள்லாம் பண்றாங்க. என்ன சொல்லியிருப்பான வந்து இந்த பார்ப்பா நான் ஃபேஸ் 2 வந்து இந்த மாதிரி வந்து ஜனவரி 3ஆம் தேதி கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அதுல வந்து இப்ப என்ன சொல்லியிருப்பான வந்து ஜனவரி 3ல வந்து என்னால வந்து கொண்டு வர முடியாது. இப்போதைக்கு வந்து அதை வந்து என்ன பண்ணிருப்பான வந்து போஸ்ட்போன் பண்ணிருப்பாங்க சரியா. நான் வந்து ஃபேஸ் 2 வந்து ஜனவரி 3 வந்து கொண்டு வர போறேன்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து நான் வந்து இப்போ வந்து போஸ்ட்போன் வந்து பண்றேன். இது முதல் விஷயம். அடுத்து 2வது விஷயம் என்ன சொல்லியிருப்பான வந்து பிரசன்டேஷன் செக்ஷன், அதாவது நீங்க வந்து போய் வந்து செக்கை வந்து கொடுக்குறீங்களா, அது வந்து எப்பல இருந்து எப்பக்குள்ள வந்து கொடுக்கணும் வந்து 10 மணில இருந்து 4 மணிக்குள்ள வந்து நீங்க வந்து கொடுக்கலாம் சரியா. அப்ப கொடுத்தா மட்டும்தான் வந்து அன்னைக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அன்னைக்குள்ள வந்து உங்களுக்கு காசு வந்து கிடைக்கும் சரியா. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பிரசன்டேஷன் டைம் வந்து மாத்திருப்பாங்க. முன்னாடி வந்து 10ல இருந்து 4 மணி சொல்லியிருப்பானா இப்ப இருந்து 9 மணில இருந்து 3 மணி அப்படின்றத மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கன்ஃபர்மேஷன் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கன்ஃபர்மேஷன் வந்து 7 மணிக்குள்ள வந்து கன்ஃபர்மேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது 10 மணில இருந்து 7 மணிக்குள்ள வந்து அந்த கன்ஃபர்மேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அதை என்ன பண்ணிருப்பானா வந்து 9 மணில இருந்து 7 மணிக்குள்ள வந்து மாத்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே? வேற எதுவும் இதுல இருக்காது. புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்களேன். எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா? ஒரு உம்முன்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே, அடுத்த நியூஸ் வந்துருங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது சரியா. என்ன பார்த்துருப்போம்னா வந்து இந்த மாதிரி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை பத்தி பார்த்துருப்போம். நான் சிம்பிளா சொல்லிடுறேனே, இதை ஃபுல்லா வந்து ஆல்ரெடி சொன்னதுதான், சிம்பிளா சொல்றேன். இப்போ என்ன பண்றாங்க, ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் வந்து பண்ணும், அதாவது ஒரு நேஷனல் ஹைவே வந்து கட்டணும்னு நினைக்கிறாங்க. யாருன்னா வந்து நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து புதுசா வந்து ஒரு ஹைவே வந்து போடணும்னு நினைக்கிறான். ஆனா வந்து இந்த ஹைவே கட்டுறது வந்து அவ்வளவு சுலபமான விஷயம்லாம் கிடையாது. இதுக்கு வந்து நிறைய வந்து காசு வந்து தேவைப்படும். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒருத்தன் இருப்பாங்க. இது எப்படி வேலை செய்யணும் வந்து ஆல்ரெடி நல்லா பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி ஒரு ஹைவே வந்து போட்டுருப்போம் பார்த்தீங்களா, எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து பாண்டை வந்து ரிலீஸ் பண்றானோ அதே மாதிரிதான் ஆல்ரெடி ஒரு ஹைவே வந்து போட்டுருப்பான் பார்த்தீங்களா, அந்த ஹைவேல இருந்து ஒரு எப்படி சொல்றது, அதை வந்து பாட்டா, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து பிரிச்சு வந்து இன்வெஸ்டர் கையில வந்து கொடுப்பாங்க சரியா. இப்போ வந்து நானே ஒரு இன்வெஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன், அதுல இருந்து ஒரு பாட்டை வந்து வாங்கி வச்சிருவேன். ஒரு பாட்டை வந்து ஒரு 50,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஆனா வந்து மினிமம் அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா. 10 லட்ச ரூபாவே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். அதாவது ஒரு ஹைவே ப்ராஜெக்ட்ல
அந்த அதை வந்து ஒரு 100 பங்கா வந்து பிரிச்சிருவாங்க. ஒவ்வொரு பங்கும் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அவன்கிட்ட வந்து ஒரு 2 ஷேர் 20 லட்ச ரூபா வந்து கொடுத்து வந்து வாங்கிட்டேன்னா எனக்கு வந்து எப்படி வந்து ரிட்டர்ன் வந்து வரும்னா வந்து அதுல வந்து டோல் ஃபீஸ் வந்து இருக்கும் பாத்தீங்களா. லைக் வந்து நீ வந்து ஒவ்வொரு வாட்டி வண்டியை கொண்டு போறப்ப வந்து டோல் ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த டோல் ஃபீஸ் வந்து ஒரு நாளைக்கு இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு இவ்வளவு வரும் பாத்தீங்களா. அதுல வந்து மெயின்டெனன்ஸ் காசை வந்து எடுத்து வச்சிருவாங்க. மிச்சம் இருக்க காசை வந்து இந்த இன்வெஸ்டருக்கு வந்து பிரிச்சு வந்து கொடுப்பாங்க. இதுல என்னதான் லாபம் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து ஓபன் பண்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டர் வந்து மொத்தமா வந்து காசை வந்து போடுவாங்க. சரியா, இப்போ வந்து நான் வந்து ஒரு 20 லட்சம் போடுறேன்னா என்ன மாதிரி வந்து ஒரு 100 பேர் வந்து 20 லட்சத்தை வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து மொத்தமா வந்து ஒரு அமௌண்ட் வந்து கிடைச்சிருமா. இந்த அமௌண்ட்டை வச்சு அவன் வந்து புதுசா வந்து ஹைவே வந்து கட்டிக்கிடுவாங்க. புரிஞ்சுச்சு தானே? ஆல்ரெடி தெளிவா சொன்னது, அதனால மேலாப்புல சொன்னேன். விளங்குச்சு தானே? இதனால அவங்களுக்கு என்ன லாபம், இவங்களுக்கு என்ன லாபம். கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம்னா பல்கா ஒரு அமௌண்ட் வந்து கிடைச்சிரும். இன்வெஸ்டருக்கு என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டிவிடெண்ட் ஒரு மாசமோ வருஷமோ வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வரும். ஓகேவா? மற்றவங்களுக்குலாம் விளங்குச்சா? ஹலோ? ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த நியூஸ்க்குள்ள வாங்களேன். இப்போ என்ன சொல்லியிருப்பான வந்து ஆல்ரெடி செபி என்ன சொல்லியிருப்பான வந்து இந்த வேலை இந்த இந்த பிரிச்சு தருது. இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, இப்போ வந்து நான் என்ன பண்றேன், நானே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து வருஷம் வருஷம் வந்து இந்த மாதிரி டிவிடெண்ட் வந்து பிரிச்சு தரணும் பாத்தீங்களா. இந்த வேலையை பண்றதுக்கு வந்து ஒருத்தவனுக்கு வந்து ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க. யாரு கொடுத்துருப்பானா வந்து ராஜ்மார்க் இன்ஃப்ரா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒருத்தவனுக்கு வந்து ஒரு அப்ரூவல் மாதிரி கொடுக்க போறேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, செபி வந்து அதுக்கு வந்து ஃபைனல் அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்றத விஷயம். ஆல்ரெடி இதை பார்த்திருப்போம், இந்த மாதிரி கொடுக்க போறாங்க அப்படின்றத பார்த்திருப்போம். இப்போ வந்து செபி வந்து அதுக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சு தானே? வேற என்ன இதுல நீங்க பார்க்கணும் வந்து இந்த ராஜ்மார்க் இன்ஃப்ரா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா. இதை வந்து யார் வந்து லைக் எப்படி சொல்றது, இதை வந்து யார் வந்து மேனேஜ் பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா வந்து அவன் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கேயோ இருக்குமே, ராஜ்மார்க் இன்ஃப்ரா இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் பிரைவேட் லிமிடெட். அவன் தான் வந்து இதை வந்து மேனேஜ் பண்ண போறாங்க. இதோட எம்டி அண்ட் சிஓ வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜேந்திர குமார் அப்படின்றது சொல்ல தெரியணும். இந்த ராஜ்மார்க் இன்ஃப்ரா இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் பிரைவேட் லிமிடெட் இருக்கும் பாத்தீங்களா. இதுல வந்து யார் யார் ஷேர் வச்சிருக்கானா எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷனல் பேங்க், என்ஏபி, எஃப்ஐடி, ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபின்ஸ்கார், அதுக்கப்புறம் வந்து ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஐடிஐபிஐ இந்த மாதிரி பேங்க்லாம் வந்து இதுல வந்து ஷேர் வந்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்ல வந்தேன், 10 லட்சம் அப்படின்றத சொல்லிட்டேன். ஓகே, மிச்சம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். புரிஞ்சுச்சு தானே? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க செபி இப்போ வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயம். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்ட்டோட பேர் பார்த்துக்கோங்க, யோனக்ஸ் சன்ரைஸ் சீனியர் நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப். இது எத்தனாவது எடிஷன்ன்றது முக்கியம், 87வது எடிஷன். சரியா? இது எங்க வச்சு நடக்குன்னா வந்து ஆந்திரால விஜயவாடால வச்சு நடந்திருக்கும். இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து இதுல வந்து மென்ஸ்ல யார் ஜெயிச்சிருக்காங்க, உமன்ஸ்ல யார் ஜெயிச்சிருக்காங்க, இதை ஆர்கனைஸ் பண்ணது யாரு, எங்க வச்சு நடக்குது, எத்தனை எடிஷன், இவ்வளவுதான் வந்து முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து எடிஷனை பார்த்துக்கோங்க, 87வது எடிஷன். இந்த டோர்னமெண்ட்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா யோனஸ் சன்ரைஸ் சீனியர் நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் அப்படின்றத டோர்னமெண்ட்டோட பேரு. எங்க வச்சு நடக்குதுன்னா வந்து ஆந்திரால வச்சு நடக்குது அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இதை ஆர்கனைஸ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா வந்து மென்ஸ்ல வந்து யார் ஜெயிச்சிருப்பானா ரித்திக் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஓகேவா? மென்ஸ். அதே இது உமன்ஸ்ல வந்து யார் ஜெயிச்சிருப்பானா வந்து சூர்யா, சரிஷ்மா, தமிரி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இவங்க எந்த ஊருக்கு கேட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி ஆந்திராவை சேர்ந்தவங்க யாருமே உமன் சிங்ல வந்து கோல்டு வந்து வாங்கினது இல்ல. ஃபர்ஸ்ட் வருஷம் ஒருத்தவங்க வந்து வாங்குறாங்க. அவங்க பேர் பார்த்துக்கோங்க, சூர்யா சரிஷ்மா அப்படின்றது அவங்களோட பேரு. வேற எதுவும் இதுல இருக்குது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து விராட் கோலி வந்து ஒரு 2 ரெக்கார்டு வந்து படிச்சிருப்பாங்க. சரியா? அது என்னென்ன ரெக்கார்டு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஏ கிரிக்கெட்னா என்னன்னு தெரியணும். புரிஞ்சுச்சா? லிஸ்ட் ஏ கிரிக்கெட் அதாவது கிரிக்கெட்லயும் ஒரு 3 ஃபார்மேட் இருக்கு. சரியா? ஓடிஐ, T20, டெஸ்ட் அப்படின்னு ஒரு 3 ஃபார்மேட் இருக்கு. அதிலே லிஸ்ட் ஏ கிரிக்கெட் என்ன சொன்னீங்கன்னா இந்த ஓடிஐ கிரிக்கெட்லாம் இருக்கும் பாத்தீங்களா. ஓடிஐ கிரிக்கெட்ன்றது இன்டர்நேஷனல் மட்டும் இல்ல, ஐசிஐசிஐல அங்கீகரிக்கப்பட்ட உள்ளூர் போட்டிகள், இந்த மாதிரி எந்த ஒரு போட்டியாலும் 50 ஓவர் மேட்ச் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லா 50 ஓவர் மேட்சும் இந்த லிஸ்ட் ஏ கிரிக்கெட்ல வந்து அடங்கும். எப்படி சொல்றது, இந்த ஒன் டே இன்டர்நேஷனல், இந்த சையது முஸ்தாக் அலி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் பல பல டோர்னமெண்ட்லாம் இருக்கும். இது எல்லாமே வந்து இந்த லிஸ்ட் ஏல வந்து அடங்கும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த லிஸ்ட் ஏ கிரிக்கெட்ல மட்டும் யார் வந்து ஹையஸ்டா வந்து ஆவரேஜ் வந்து வச்சிருந்தாங்கன்னா மினிமம் வந்து 5000 ரன்னாச்சும் வந்து அடிச்சிருக்கணும். அந்த 5000 ரன் அடிச்சு வந்து யார் வந்து ஹையஸ்டா வந்து ஆவரேஜ் வந்து வச்சிருக்காங்கன்னா
மைக்கேல் பவன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஆவரேஜ் வந்து ஹையஸ்டா வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? அவங்க ரெக்கார்டை வந்து இப்போ வந்து கோலி வந்து பிரேக் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். இந்த பெவனோட ரெக்கார்டு வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 57.86. இப்போ வந்து கோலி வந்து அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட். இது ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அச்சீவ்மெண்ட்னா வந்து இந்த லிஸ்ட் ஏ கிரிக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த லிஸ்ட் ஏ கிரிக்கெட்ல வந்து இந்த 16 ரன் வந்து யார் வந்து வேகமா அடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா கோலி தான் வந்து வேகமா வந்து அடிச்சிருப்பாங்க. 330 இன்னிங்ஸ்ல வந்து அடிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்கன்னா சச்சின் வந்து 391 இன்னிங்ஸ்ல வந்து அடிச்சிருப்பாங்க. அந்த ரெக்கார்டையும் வந்து இப்போ வந்து கோலி வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே தானே? புரிஞ்சுச்சு தானே?